அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஆஜிமா தலைமுறை உறவுகளே. இந்த வீடியோ வந்து 6.5 நிமிஷம் மாதிரி போகும். இந்த வீடியோ எடுக்க காரணம் என்னன்னு சொன்னால், ஹாஜிமா தலைமுறைன்றது தான் இந்த யூடியூப் சேனலோட பேரே. ஹாஜிமான்றது வந்து அது வந்து எங்களோட வாப்பம்மா, வாப்பாட உம்மா. அவங்க வந்து சின்னத்திலேயே எனக்கு 4 வயசு இருக்கிற நேரமே எங்களோட வாப்பா காணாம போயிட்டது. அப்போ எனக்கு 4 வயசு, எங்களோட தம்பிக்கு வந்து 2 1/2 வயசு. அப்போ அந்த டைம்லேருந்து எங்களோட வாப்பம்மா வந்து எங்களோட வாப்பாட உம்மா அவங்க வந்து எங்களோட உம்மாவையோ எங்கள் 2 பேரையோ எங்கேயும் விடல. அவங்களே தான் வச்சு அவங்களோட இந்த ஹாஜிமா வீட்ல இருந்து தான் நாங்கள் 2 பேரும் சின்னத்துலேருந்து வளர்ந்தோம். அப்படி இருந்த அப்படி இருந்து வளர்ந்த ஊடு தான் இந்த ஊடு. இதில் வந்து நிறைய எங்களோட வாப்பாட நானா தம்பிமார், வாப்பாட தாத்தா 2 பேர், அதுக்கு பிறகு அவங்களோட புள்ளேல் நாங்கள் எல்லாண்டு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த ஊடு தான் இந்த ஊடு. இது ஆஜிமாட பரம்பரை ஊடு. ஆஜிமா வந்து அவங்களுக்கு வந்து 8வது புள்ள கிடச்சி, அந்த புள்ளைக்கு 6 மாதம் இருக்கக்குள்ளேயே எங்களோட அப்பா மௌத்தா போயிட்டதாம். அப்போ இந்த ஊடு மட்டும்தான் இருந்துச்சா, சரியான கஷ்டமா. அப்போ கூட இந்த ஊடை நிறைய பேர் விலை பேசியெல்லாம் வந்தாங்களாம் வாங்குறதுக்கு. அப்படி வந்தும் கூட அவங்க வந்து இந்த ஊடை விற்காம, அப்போ அந்த காலத்தில் வந்து கெப்பலை வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க வந்து அந்த மண் தூக்கி கொண்டு போயிட்டு கொட்டி அதிலேருந்து வார சல்லியை வச்சு தான் புள்ளையில வளர்த்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு காட்டுக்கு போயிட்டு தேயிலை மலையில், மற்றது வந்து எடிசம் காட்டில் அப்படி போயிட்டு அங்கேருந்து விரவு கட்டுகளை கொண்டாந்து ஊடுகளுக்கு கொடுத்து அதில் விற்ற சல்லியை வச்சு தான் பிள்ளைகளெல்லாம் வளர்த்துருக்கிறாங்க. அப்பையும் இந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஊடு தான் இது. எனக்கு நினைவிருக்கி நான் ஓ லெவல் படிக்கிற டைம் இந்த எங்கள் வீட்டில் வந்து 18 பேர் நாங்கள் உண்டா இருந்தோம், கூட்டு குடும்பமாக. அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். 18 பேரும் வந்து 5 குடும்பம் இருந்துச்சு. அதில் 18 பேரும் ஒரு முட்டியில் தான் சோறு கறி ஆக்கி திம்பம். ஒரு நாளும் வேறு வேறு அடுப்பு போட்டு கூட நாங்கள் ஆக்கல. அப்படி ஒத்துமையாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்த ஒரே ஒரு ஊடு தான் ஹப்புத்தலையில் இந்த ஆஜிமா ஊடு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி இருந்த இந்த ஊடு வந்து எங்களோட வாப்பம்மா மௌத்தா போகிற நேரம் எங்களோட தம்பிக்கு எழுதிட்டு மௌத்தா போனாங்க. தம்பியோட பேருக்கு தான் எழுதினாங்க. அப்போ அதில் வந்து யாருமே எங்களோட வாப்பாட குடும்பத்தில் வந்து வாப்பாட நானாமார் இருக்கிறாங்க, தம்பிமார் இருக்கிறாங்க, அடுத்தது அவங்களோட தாத்தாமார் 2 பேர். இவங்கெல்லாம் ஒரு சதமாவது பங்கு கேட்கல, எங்களோட தம்பிக்கே கொடுத்தாங்க. இப்படி இருந்த ஊடு, சந்தோஷம் நிறைஞ்சி இருந்த ஊடு. இன்றைக்கு இந்த ஊடு வந்து இப்படி பார்க்குறதுக்கு அலங்கோலமாக இருக்க காரணம் வந்து நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஊர் வந்து அவ்வளோ ஒரு அழகா சொந்த பந்தங்களோட கூட்டு குடும்பம்னு சொன்னால் இது தான் கூட்டு குடும்பம்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்த ஊடு தான் இந்த ஊடு. ஆஜிமா குடும்பம்னு சொல்லுவாங்க ஹப்புத்தலையில். அப்படி ஒத்துமையாக எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நானா தம்பிமாரோட குடும்பம், அடுத்து எங்களோட மாமிமார் 2 பேர், வாப்பாட தாத்தாமார் 2 பேர், அப்படியெல்லாம் இருந்து அவங்களில் சில பேர் மௌத்தா போன ஊடு தான் இந்த ஊடு. அப்போ இப்படியாப்பட்ட ஊடு வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு எங்களை ஒரு சாச்சாவும் தம்பியும் உண்டாத்தான் கூட்டாக பிஸ்னஸ் செஞ்சாங்க. உடுப்பு பிஸ்னஸ் செஞ்சாங்க. அதில் வந்து தம்பி கடன் பட்டு நிறைய லொஸ்டாகி கடைசி கட்டத்தில் வந்து இந்த ஊடை விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விற்றுட்டார் தம்பி. விற்றதுக்கு பிறகு இப்போ இந்த கட்டம் வந்து என்னென்னு சொன்னால், அந்த விற்றவங்க வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ இந்த ஊடை விட்டுட்டு ஊடை தந்துட்டு போக சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு தம்பி சின்னொரு ஊடொண்டு எடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டுக்கு வந்து இப்போ நாங்கள் போக வேண்டிய டைம் சரி. அதுதான் இந்த வீட்டில் எல்லா சாமானங்களும் அலங்கோலமாக இழுத்து போட்ட மாதிரி இருக்கி. இன்ஷால்லா நாளைக்கு நாளண்டைக்கு சாமான் ஏற்றி வெள்ளிக்கிழமை அந்த புதிய வீட்டுக்கு போகிறது தான். அப்படி இருக்கிற நேரம் இந்த வீடியோ என்னென்னு சொன்னால், இந்த வீடியோ நான் போட காரணம், இந்த வீடியோ என்றைக்கும் இன்ஷால்லா இருக்கணும். இதை பார்க்குற நேரமெல்லாம் இந்த ஹாஜிமா ஊடு வந்து எப்பயுமே நினைவு வந்துக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி சாமான் எல்லாம் இழுத்து போட்டு அலங்கோலமாக இருக்கி. இன்றைக்கி இந்த அடுப்பை பாருங்கள், இது என்றைக்குமே எனக்கு மறக்க இயலாத இடம். இந்த அடுப்பில் இந்த இடத்துல தான் நான் பங்கு போட்டு உட்காந்துக்கிருவேன். எங்களோட வாப்பாட மூத்த தாத்தா, 2வது தாத்தா எல்லாம் அடுப்பில் ஆக்குவாங்க. எங்களோட வாப்பா மாஜிமா எல்லாம் ஆக்குவாங்க. அப்போ நான் அந்த இடத்துல உட்காந்து அவங்கள்ட்ட பழைய கதைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படியாப்பட்ட ஒரு இடம் மறக்கவே இல்லா. மிச்சம் கவலை கண்ணீரோடத்தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ போட காரணமும் வந்து இன்ஷால்லா இந்த ஆஜிமா ஊடு விட்டு போனாலும் இந்த வீடியோ மூலம் அந்த அவங்க வீட்டு நினைவுகள் என்றைக்குமே என் மனசில் இருக்கணும் அப்படின்ட்டு தான்.
இப்போ ஆஜிமான்றது வந்து என்ட வாப்பம்மா. அவங்கள நான் சின்னத்துலேருந்தே சொன்ன பேர் வந்து ஆஜிம்மா. எங்களோட குடும்பத்துக்கு மூத்த பேர புள்ள நான் தான் ஆஜிமாட. அப்போ நான் வச்ச பேர்கள் செல்ல பேர்களால தான் இப்பயும் உள்ள மற்ற பேர புள்ளைகளும் இன்னும் கூப்பிடுறாங்க. எங்களோட ஆஜிம்மா இப்போ இல்லை, மௌத்தா போயிட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களோட அவங்க நினைவுகள் என்றைக்குமே மறக்கலா, மறக்கவும் கூடா. அது என்றைக்கும் நினைவு வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால் பாப்பா இல்லாமலும் எங்களை வந்து அங்கே இங்கே சீரழிய விடாமல் நல்லா வளர்த்தாங்க, படிக்க கொடுத்தாங்க. நான் இன்றைக்கி ஒரு டீச்சராக இருக்கிறேன். அப்படி எல்லாத்துக்கும் காரணம் ஹாஜிமா. அவங்கள என்றைக்கும் மறக்கலா. அதனால தான் நான் அவங்களோட அடையாளமாக தான் இந்த ஹாஜிமா தலைமுறைன்ற யூடியூப் சேனலை செய்கிறேன். இது அந்த ஊடு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஊடு எங்களோட கைவிட்டு போயிருச்சு. நீங்களும் துவா செஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ்ட ஏற்பாடில் இந்த ஊடு திருப்பியும் எங்களோட கைக்கு என் கைக்கு வரணும் அப்படின்ட்டு துவா செஞ்சு கொள்ளுங்க. இந்த ஊடை வச்சு எனக்கும் இன்ஷா அல்லாஹ் லட்சியம் ஒன்றும் இருக்கி, அந்த லட்சியம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா நிச்சயமாக நிறைவேற்றுவான். இன்றைக்கு இந்த ஊடை விட்டு நாங்கள் இழந்து போனாலும் கூட இன்ஷா அல்லாஹ் கூடிய சுருக்க இந்த ஊடு திருப்பியும் எங்களோட கைக்கே வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. ஏன்னு கேட்டால் நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அந்த அன்பு வந்து எங்களை வந்து இந்த ஊட விட்டு கூடிய தூரமாக எங்களை தள்ளி வச்சிடாது. நிச்சயமாக அந்த கூட்டு குடும்ப அன்பு திருப்பி எங்களுக்கு இந்த ஊட எங்களோட கையில் கொண்டாந்து தரும்.